தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எத்தனை ஓட்டத்திலேயே இருந்தாலும் தேவனை துதித்து கொண்டு தேவனை பாடி ஸ்தோத்தரித்து வாழும் பொழுது அவன் மகிமையுள்ளவனாகவும் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தாவீது சொல்லும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியாய் சொல்லுகின்றார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்குகின்ற தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குகின்ற தேவனாய் இருக்கின்றார். 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 29வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான் என்று பார்க்கின்றோம். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது 40 வருஷத்துக்கு அவர் வெற்றி சிறந்த இடங்கள், பல்வேறு இடங்கள். அவர் தீர்க்க ஆயுசும் என்னவா ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாக நல்ல முதிர் வயதிலே மரித்து போறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எத்தனை ஓட்டத்திலேயே இருந்தாலும் தேவனை துதித்து கொண்டு தேவனை பாடி ஸ்தோத்தரித்து வாழும் பொழுது அவன் மகிமையுள்ளவனாகவும் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் பாரபட்சமற்ற தேவன். தாவீது அருளின இத்தனை நிச்சயமான கிருபையை, நித்திய உடன்படிக்கையை நமக்கு அருளுவேன் என்று சொல்லுகின்றாரே, அப்போ இந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். உங்களுக்கு தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மன ரம்யமான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுத்து அவர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமை அடையும்படிக்காக நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் எங்களுக்கு கர்த்தாவே தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் நீர் கொடுக்கின்றபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்ல முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்து ஜீவித்து உமக்கு மகிமை செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.